எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. செல்வநாயகி அவ்வளவுதான், அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். வேற வழியே இல்லாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதான் நம்ம பிளான். சூப்பர். சரி, இப்போ யாரு பவர் கட் பண்ணுவா? நான் ஏற்கனவே ஆர்த்தி அதை பண்றதுக்கு அவகிட்ட சொல்லிட்டேன். நான் நம்ம லைன்லயே அவளை ஆட் பண்ணி ஒரு ரிங்ல நம்ம கட் பண்ணிட்டோம்னா கரண்ட கட் பண்ணிரணும். ஓகே. நம்ம 2 ரிங் கொடுத்து கட் பண்ணா கரண்ட ஆன் பண்ணிடணும். சரி, பெர்ஃபெக்ட்டா இருக்கு பிளான். ஆனா அந்த நேரம் அந்த செல்வநாயகி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாதே. அத பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை விட நம்மளை எதிர்க்கிறவங்களோட ஸ்ட்ராட்டஜியை தான் முக்கியமா பார்க்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப நம்ம என்ன சொல்லணும், இப்படி எல்லாமே யோசிக்கணும்ல. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கையல்? என் கெஸ் சரியா இருந்தா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அவங்க அடங்கிதான் இருப்பாங்க. அவங்களும் அபியோட ரியாக்ஷனையே வெளியே காட்டிப்பாங்க. இல்லனா அவங்க மாட்டிப்பாங்க தானே. ஆனா உள்ளுக்குள்ள இவ எப்படி தப்பிச்சான்னு குழப்பத்துல இருப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான். இந்த நேரத்துல செல்வநாயகி ஏதாவது திட்டம் போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? நாம எதுக்கு இருக்கோம்? தேவி உயிரோட இருக்காங்கிறது அதுக்கு மேல ரகசியமா இருக்க போறது இல்லையே. நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்த செல்வநாயகி உடனே வில்லியால மாற மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் சபையில அவ்வளவு நல்லவங்கன்னு மாதிரிதான் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேப்ப தான் நாம புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும். சரி, புரியுது. ஐயோ ஐயோ, ஏன் அன்பாலேயே என்ன கொல்ற? இது எல்லாமே டிராமான்னு தெரிஞ்சா உன் முகத்துல இப்ப இருக்கிற இந்த சந்தோஷத்தை நான் எப்படியா பாப்பேன்?